மருதமலையில இன்னைக்கு மின் விளக்குகள் இவ்வளவு பிரகாசமா எரியுது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? 4 மாடி வீடு கட்டி தினமும் முருகனுடைய தரிசனம் கிடைக்கணும், வீட்டில இருந்தே முருகனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 4 மாடி வீடு கட்டி ஜன்னலை திறந்து வச்சா முருகனுடைய ஆலயம் தெரியும். அவரை தரிசனம் பண்ணவங்க யார் தெரியுமா? அவர் தாங்க சாண்டோ சின்னப்ப தேவர். ஏன் அவரை நாம இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்குறோம் அப்படின்னா, அவர் பெரிய நாத்திகவாதி. நாத்திகம் பேசிட்டு இருந்தவர் குன்றக்குடி அடிகளாருடைய சொற்பொழிவு கேட்டதுனால என்ன பண்றாரு, ஒரு முருக பக்தரா மாறுறாருங்க. யாருக்காக முருக பக்தரா மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மருதமலை முருகனுக்காக முருக பக்தரா மாறுறாரு. மருதமலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைப்பாடுகளுமே சாண்டோ சின்னப்ப தேவர் இல்லாம அந்த காலகட்டங்களில் செய்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கோயில்ல தீபம் எண்ணெய் ஊற்றி தீபம் பொருத்துவோம். அந்த தீப வெளிச்சத்துல மட்டும் அன்றாடம் அந்த 4வது மாடியில் உட்காந்து முருகனை தரிசனம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு யோசனை தோண்டுது, நம்ம வீட்டில எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மின் ஒளி மருதமலைக்கு கொண்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போய் பேசுகிற, இந்த மின்விளக்கு மருதமலைக்கு போடணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு உன்னுடைய வழிமுறைகள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அங்கே மின் அதிகாரிகளாக இருந்தக்கூடியவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கல்வீரம்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு வந்தால் மட்டும்தான் பக்கமாக மருதமலையில் நாம் மின்விளக்கு ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போகிறாரு, அந்த கல்வீரம்பாளையம் அந்த ஊருக்குள்ளே போய் மக்கள்கிட்ட பேசுகிறாரு. இது மாதிரி நம்ம வீட்டுங்களில் லைட் எரியணும், அதே மாதிரி மருதமலை முருகன் கோயில்லையும் மின்விளக்கு எரியணும், அதுக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மின்விளக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் அப்ளிகேஷன் போடுங்க, உங்கள் எல்லாத்துக்குமே மின்விளக்கு வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இவரே பணம் கட்டி முருகனுக்கும் பணம் கட்டி அந்த மின்விளக்கு வந்துடுது, முருகன் கோயிலுக்கு வந்துடுது. கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை யார் போய் முதல்ல தொடங்கி வைக்கிறது, சுவிட்ச் போட்டு அந்த மின் விளக்கு பிரகாசமாக எரிய வைக்கிறது யார் அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை சொல்கிறாரு, நீங்கள் தான் இந்த சுவிட்ச் போட்டு இந்த கோயிலுக்குள்ளே விளக்கு எரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆரும் சரின்ட்டு வர்றாங்க. ஏன் எம்ஜிஆர் அவர் அப்படி தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1956 தாய்க்கு பின் தாரன்னு ஒரு படம் எடுக்கிறாரு எம்ஜிஆரை வச்சு. அதுக்கப்புறம் 16 படங்கள் எம்ஜிஆரோட பண்ணியிருக்கிறாங்க. அந்த 16 படங்கள்லையுமே எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஒப்பந்தமே இல்லாமல், இப்போ ஒரு சின்ன வேலைகள் செய்யறதுனா கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, நாம் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் ஒரு நட்பு ரீதியாக என்ன பண்ணியிருக்கிறார், 16 படங்களுமே ஒப்பந்தமே இல்லாமல் நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவர் மேலே ஒரு நல்ல அதிகப்படியான பாசம் வச்சு அவரை கொண்டு மருதமலை முருகன் அவருக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டிருக்கிறார். எம்ஜிஆரும் பண்ணியிருக்கிறாங்க. அவர் 49 படங்கள் சாண்டோ சின்னப்ப தேவருடைய ஃபிலிமில் எடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த 49 படங்களில் 16 படங்கள் எம்ஜிஆர் நடித்த படங்கள். அதனால அவருக்கு இவருக்கும் நல்ல மனரீதியான நட்பு உறுதியாகி நடிச்சிருக்கிறாங்க. 1978 சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள் மறைந்துடுறாரு. கூலி தொழிலாளி, ஒரு பெரிய நிறுவனம் வச்சு இவ்வளோ பெரிய நல்ல படங்களெல்லாம் எடுத்து கொடுத்தவர் இப்படி மறைஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கவலை இருந்திருக்குது. நாத்திகவாதி, சிறந்த முருக பக்தராகி அவர் மட்டும் அந்த பக்தியை அனுபவிச்சதும் இல்லாமல் அனைவருக்கும், இந்த தேவர் ஃபிலிம் அப்படின்னாலே நிறைய அனிமல்ஸ் வச்சு எடுப்பாங்க. அந்த காலகட்டங்களில் ஆட்டுக்கார ஆலமையில் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விரதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸில் பாம்பு, ஆடு, இது மாதிரி அனிமல்ஸுகளை வச்சு படம் எடுப்பார். அதுலேயும் ஒரு ஆன்மீக கருத்தை புகுத்தி இருப்பார். இதையெல்லாம் நினச்சி தான் வருங்காலத்தில் மக்களே தேவர் ஃபிலிம்ஸ்னால் ஆன்மீகமும் இருக்கும், நல்ல கதைக்களமும் இருக்கும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்ததை வச்சு அவங்கெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்களும் கவலைப்பட்டார். இன்னைக்கு ஜூன் 28 சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களின் பிறந்த தினம். இன்றைய தினத்தில் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களின் நினைவு கூறுவோம்.